ஹரே கிருஷ்ணா. நம்ம 60வது தசகத்துக்குள்ளே இருக்கோம். கோபி வஸ்திராபகரணம். அப்போ ஒவ்வொரு கோபிக்கையுமே கிருஷ்ணன் மேலே ஆசை வச்சுருக்கா. அவள்லாம் அந்த பிரேம பார்வையோடு தான் அவளுடைய வாத்சல்ய பாவத்தில் தான் சுவாமி கிட்ட பழகிறான். அப்போ அதை இந்த தசகத்தில் நம்ம பார்க்கலாம். மதுநாது ரச்சேத சோன்பகம் பவதங்கிரித்வயதாஸ்ய காம்யயா யமுனா தடசீம் நிசைகதீம் தரலாக்ஷ்யோ கிரிஜாம் சமார்ச்சிசன். அப்போ பகவான்கிட்ட காமவசப்பட்ட சஞ்சல பார்வையுடைய கோபிகைகள் அவருடைய திருவடிகளை சேவிக்கிற ஆசையில் யமுனக்கரையில் மணலில் ஆவாகனம் செய்யப்பட்ட அம்பிகையான பார்வதியை பூஜிக்கிறாங்க. அப்போ அதை பாகவதம் சொல்கிறது, ஹேமந்தே பிரதமே மாசி நத்த பிரஜ குமாரிகா, அந்த குமாரிகைகள்லாம் பூஜை பண்ணுறாங்க. சேரூர் ஹவிஷ்யம் புஞ்சானா காத்தியாயன்யார்ச்சன விரதம் காத்தியாயனி மகாமாயே மகாயோகின்யதீஸ்வரி நந்தகோப சுதம் தேவி பதிம் மே குரு தே நமஹ இதி மந்திரம் ஜபந்தியஸ்தா பூஜாம் சக்ரு குமாரிகா அப்படின்னு அந்த குமாரிகைகள் பண்ண பூஜையை பாகவதம் விளக்குறது. அடுத்த ஸ்லோகம். தவ நாம கதா ரதா சமம் சுத்ருச பிராத்ரு உபாகதா நதீம் உபஹார சதைர் அபூஜயன் தயிதோனந்த சுதோ பவேதி தே. அப்போ கண் அழகிகளாக இருக்காங்க அந்த கோபிகைகள்லாம். அப்போ அவள் அவனுடைய நாம ஜபத்துலேயும் கதையிலையும் ஆசை வச்சுண்டு விடியற் காலையில் ஒன்று கூடி யமுனா ஆற்றுக்கு போய் நந்தகோபகுமாரன் எங்களுக்கு அருள் புரிகிற நாயக்கனாக வரணும்னுட்டு நூற்றுக்கணக்கான பூஜா திரவியங்களோட காத்தியாயனி தேவியை பூஜிக்கிறாங்க. இதி மாசம் உபாஹித விரதா ஸ்தரலாக்ஷிர் அபிவீக்ஷ்யதா பவான் கருணாமிருதுளோ நதீதடம் சமயாசித் தத அனுகிரஹேச்சயா. அப்போ இப்படி ஒரு மாத விரதம் அனுஷ்டிச்ச சஞ்சல கண் படைச்ச கோபியரை பார்த்து கருணையால் கணிஞ்சு அருள் புரியத்துக்காக அவளோட நீராடுறதுக்கு நதிக்கரைக்கு சுவாமி போகிறார். நியமாவசிதௌ நிஜாம்பரம் தடசீம் அன்யவ முஷ்யதாஸ்ததா யமுனா ஜலகேல நாகுலஹ புரதஸ்துவாம் அவலோக்ய லஜ்ஜிதாக. அப்போ பூஜா நியமெல்லாம் முடியறது. அவள் வஸ்திரத்தை அவிழ்த்து கரையில் வச்சுட்டு யமுனா நீரில் விளையாடுறதுக்கு ஈடுபடுறாங்க. அப்போ எதிரில் சுவாமி வரதை பார்த்து அவள்லாம் வெக்கம் அடைஞ்சுடுறாங்க. திரப்பயா நமிதான நாஸ்வதோ வனிதாஸ்வ பரம் ஜலாம் ஜாலமந்திகே நிஹிதம் பரிகிருஹ்ய பூருஹோ விட்டபம் துவம் தரசாதி ரூட்டவான். அப்போ பெண்கள்லாம் வெக்கத்தால் தலை குனிஞ்சுட்டு நிற்கும் பொழுது நீர் கரையில் வைக்கப்பட்டிருந்த வஸ்திரங்களையெல்லாம் எடுத்துட்டு விரைவாக ஒரு மரக்கலை மேலே சுவாமி ஏற்றிக்கிறார். ஈஹதாவதுபேத்ய நீயதாம் வசனம் வஸ்ருத்ருசோத்யதாயதம் இதி நர்ம மிருது ஸ்மிதே த்வயி ப்ருவதி வியாம் முமுஹே வது ஜனைஹி. அப்போ கண்ணழகிகளேன்னு சுவாமி அவளை அழிச்சிட்டு இங்கே வந்து உங்கள் வஸ்திரங்களை முறைப்படி எடுத்துன்னு போங்கன்னு கேளியாக சிரிச்சுட்டு சுவாமி சொன்னபோது அந்த பெண்கள்லாம் மயங்கி போயிடுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல அவளுக்கு. ஐ ஜீவ சிரம் கிச்சோரண ஸ்தவதாசுர் அவீசி கரோஷி கிம் பிரதிசாம்பிரம் அம்புஜேக்ஷனேத் உதிதஸ்துவம் ஸ்மிதமேவ தத்தவான். இப்போ விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறவனே கிச்சோர அப்படின்னு அழைச்சிட்டு நீர் சிரஞ்சீவியாக இருந்துக்கோ, உன்னுடைய வேலைக்காரிகளான எங்களை ஏன் வயமழக்க செய்கிற தாமரை கண்ணா வஸ்திரங்களை கொடுத்துடுன்னு அவளால் பலவாறு கேட்டுட்ட பிறகும் சுவாமி வஸ்திரத்தை கொடுக்காமல் புன்முறுவலை தான் அவளுக்கு பதிலாக கொடுக்குறார். அதிருஹ்ய தடம் கிருத்தாஞ்சலிர் பரிசுத்தாஸ்வகதிர் நிரீக்ஷ்யதாக வசனான் அகிலான் அனுகிரகம் புனரேவம் கிரம் அவ்யதா முதா. அப்போ பரிசுத்த பாவனையோட கரையேறி கை கூப்பிண்டு உம்மை சரணடைஞ்ச அவளை பார்த்து எல்லா வஸ்திரங்களையும் கொடுத்துட்டு மேலும் மகிழ்ந்து அவளுக்கு அருள்மொழியும் சொல்கிறார் சுவாமி. தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹ.